கோதையின் பாமாலை 17. கோகுலத்தில் எல்லோரையும் நோன்புக்கு இசைய வைத்து 10 வகை கோட்டைகளை தாண்டி கோயில் காப்பானையும் அனுகூலமாக்கி கொண்டு அவர் அனுமதி பெற்று ஆண்டாளும் கோபிகைகளும் உள்ளே செல்கிறார்கள். நந்தகோபன், யசோதை, பலராமன் இவர்கள் மூவரையும் எழுப்பினால் மட்டுமே கண்ணனை அழைத்து கொண்டு செல்ல முடியும். ஆகவே ஒவ்வொருவராக எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள். அம்பரமே, தண்ணீரே, சோரே, அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற் கழலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஆயர் பாடையில் ஆயர்களுக்கு உடுக்க ஆடைகளையும் தண்ணீரையும் உணவுகளையும் அளவில்லாமல் தானம் செய்யும் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபாலனை முதலில் எழுப்புகிறார்கள். அந்தந்த தானத்திற்கு தக்கபடி காலங்களையும் உரியவர்களையும் பார்த்துத்தானே கொடுக்க வேண்டும். அதனால் எழுந்திருங்கள், தர்மம் செய்ய வேண்டிய காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆனால் நாங்கள் இந்த தானங்களை பெற வரவில்லை. அதோடு இவ்வூரில் பசியால் வருந்துபவர்களோ தாகத்தால் தவிப்பவர்களோ இல்லை. வஸ்திரங்களுக்கும் குறைச்சல் இல்லை. அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து வருகிறவர்கள் தாம் தங்களின் தானத்தை ஏற்பவர்கள். ஸ்ரீ நாராயணமூர்த்தி தானத்தை பெறவே நாங்கள் வந்திருக்கிறோம். உண்ணும் சோறும் பருகும் நீரும் எல்லாம் எங்களுக்கு கண்ணன் தான். கண்ணனை பெறவே வந்தோம் என்கின்றனர். அம்பரமே, தண்ணீரே, சோரே, எம்பெருமான் நந்தகோபாலா, அக்கண்ணனை பெறவே உங்களை எழுப்பினோம் என்று உரைக்கின்றனர். ஆஹா, உள்ளே போங்கள் என்று நந்தகோபன் அவர்களை உள்ளே விட, இப்போது யசோதையை எழுப்பியாக வேண்டும். எப்படி பாடலாம் என்று யோசித்து, பெண்களுக்கெல்லாம் முதன்மையானவளே, எங்கள் குல விளக்கே, தலைவி யசோதையே, கண்ணனிடம் போக எங்களுக்கு உன் சம்மதத்தை தர வேண்டும். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, குல விளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்று பாடவும் அவளும் சரி என தலையசைக்க இவர்களும் அடுத்த இடத்திற்கு நகருகிறார்கள். இங்கோ கண்ணனும் பலராமனும் ஒன்றாக சயனம். முதலில் கண்ணனை காணவே அவனை எழுப்புகிறார்கள். அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே என்று கூறி அவனை எழுப்ப பார்க்கிறார்கள். நித்திய சூரிகளுக்கு அதிபதியே, உறங்காது எழுந்திராய் என்று வேண்டுகின்றனர். அவன் எழவும் இல்லை, பேசவும் இல்லை. ஆண்டாள் இப்போது யோசிக்கிறாள். என்ன முறை தப்பினேன் நான்? ஓஹோ, பலராமனா? பக்கத்தில் பலராமனை பார்க்கிறாள். பாலன்ன வண்ண திருமேனி, நீலாம்பரத்தால் அலங்கரிக்க பெற்றது, செந்தாழம்பூ மணம். கண்ணனோ முகில் வண்ணன், ஆடையோ பீதாம்பரம், மணமோ சர்வகந்தம். ஆனந்தம் அடைந்தார்கள் ஆண்டாளும் கோபிகைகளும். அண்ணனை கொண்டுதான் தம்பியை எழுப்பியாக வேண்டும் என்பதை இப்போது புரிந்து கொண்டார்கள். அதுதானே சரியான வழி. எனவே செம்பொற் கழலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஆச்சாரிய ஸ்தானத்தில் பலராமனை வைத்து தங்களின் கோரிக்கையை கேட்டு ரட்சிக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறார்கள். பலராமனும் சம்மதிக்க இவர்களின் ஆனந்தத்திற்கு கேட்பானே. ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.